நண்பர்களே வணக்கம். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி நண்பர்களே. இதனை சென்ற வீடியோவின் தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். ஆம் நண்பர்களே, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பில்டிங், இதனுடைய உயரம் அடிக்கணக்கில் தெரியவில்லை. ஆனால் இது 20 மாடிகளை கொண்டது. பாருங்கள் நண்பர்களே, இது ஒரு டவர். நாம் இங்கு இருப்பது ஒரு டவர். இது பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு டவர் நம்பர் போட்டிருக்கிறார்கள், 42 என்று. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிகிறது என்று தெரியவில்லை. ஆம் நண்பர்களே, இங்கு மொத்தம் 4 டவர்கள் உள்ளன. இதுபோல இதில் ஒவ்வொரு டவரிலும் 20 மாடிகள் உள்ளன. ஒவ்வொரு மாடியிலும் 4 வீடுகள் உள்ளன. அப்படி என்றால் மொத்தம் எவ்வளவு வீடுகள் என்று உங்கள் கணக்குக்கு விட்டு விடுகிறேன் நண்பர்களே. இது ஒரு மிகச்சிறந்த கேட்டட் கம்யூனிட்டி நண்பர்களே. இங்கு இப்பொழுது காலை நேரம் சுமார் 10:30 மணி. மிக அழகாக மெயின்டைன் செய்கிறார்கள். பச்சை பசேல் என்று மெயின்டைன் செய்கிறார்கள். இதன் பின்னால் இப்பொழுது தெரிகிற ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கிற்கு ஒரு பெரிய கதை உள்ளது. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே. சென்னையில் இது மொத்தம் 60 ஏக்கர் பரப்பளவு கொண்டது நண்பர்களே. நான் சென்ற வீடியோ எந்த நாட்டில் இந்த கட்டிடம் உள்ளது என்று கேட்டிருந்தேன். இது பழம்பெரும் நமது பாரத நாட்டில், அதுவும் நமது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ளது நண்பர்களே. எனக்கு இங்கு வருவதென்றால் மிகவும் பிடிக்கும். இந்த சூழல் வேறு எங்கும் இதுபோல் பல கட்டிடங்கள் உள்ளன சென்னையில். ஆனால் இது போன்ற ஒரு நல்ல இயற்கை சூழல் வேறு எங்கும் நான் காணவில்லை நண்பர்களே. இங்கு குழந்தைகள் விளையாடுவதற்கும், பெரியவர்கள் அமர்ந்து பேசுவதற்கும், இதோ இங்கு இந்த பெஞ்ச் போட்டிருக்கிறார்களே, இதில் மாலை நேரங்களில் நிறைய என் வயது ஒத்த நண்பர்கள் இங்குதான் நாங்கள் கூடுவது வழக்கம். இங்கே எதிரில் தெரிவது இது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் நண்பர்களே. இது ஒரு மினி சூப்பர். இந்த டவரில் உள்ளவர்களுக்கு இங்குதான் ஷாப்பிங் செய்வது வழக்கம். இது பாருங்கள் நண்பர்களே, இது நாம் பார்த்த அந்த கட்டிடத்தின் அடுத்த பகுதி. இது நான் சொன்ன 42 டவர்களில் இது பாருங்கள் நண்பர்களே,
இது 36. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டவர் நம்பர் 36. இப்பொழுது வெளியில் பெயிண்ட் அடிக்கும் வேலை பெர்ஜர் கம்பெனியுடன் இந்த அசோசியேஷன் டைஅப் செய்துள்ளதால் பெர்ஜர் பெயிண்ட்டுக்கு இவர்கள் டைஅப் செய்துள்ளார்கள். இங்கு இவி சார்ஜிங் முனையமும் உள்ளது நண்பர்களே. இங்குள்ள எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சார்ஜிங் முனையம் உள்ளது. இது 2 பகுதிகளாக உள்ளது நண்பர்களே. இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி அடுத்த ஏரியாவில் உள்ளது. இது மிகப்பெரிய லான் உள்ளது நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய லான் உள்ளது. இது நடைபாதை, அதாவது வாக்கிங் ட்ராக் என்று சொல்வார்களே, காலையில் நடப்பதற்கு. இதோ பாருங்கள், இங்கும் இந்த பகுதியில் ஒரு அமரும் பெஞ்ச் உள்ளது. நாம் முன்பு பார்த்தது 36, டவர் எண் 36. இது டவர் எண் 35. இது டவர். இந்த டவரை நிப்பான் பெயிண்ட் கம்பெனிக்கு டைஅப் செய்துள்ளார்கள். இங்கு மாலை நேரத்தில் மிக கூட்டமாக இருக்கும். குழந்தைகள் விளையாடுவது, பெரியவர்கள் இங்கு வாக்கிங் வருவது, குடும்ப பெண்மணிகள் எல்லோரும் இங்கு தான் ஒன்று கூடி அரட்டை அடிப்பார்கள் நண்பர்களே. இது ஒரு பெரிய கிராமம் என்றே சொல்லலாம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு யாராவது தென்படுகிறார்கள் என்றால் ஒருவர் கூட தென்படவில்லை. ஏனென்றால் எல்லோரும் அலுவல் சென்றிருப்பார்கள். மற்றபடி ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் வீட்டிற்கு 2 கார் 3 கார் வைத்திருப்பார்கள். இது மிக அழகானதொரு லொக்கேஷன் நண்பர்களே. இந்த கட்டடமெல்லாம் வெளியில் கொஞ்சம் சிதிலமடைந்து விட்டதால் இப்பொழுது புனரமைப்பு வேலை நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்கும் விட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஏன்னா இந்த இது கிளப் ஹவுஸ் வேலை நடக்குமா நடக்காதா? ஆமாம். ஏன் அது இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணலையா? இப்படி அசோசியேஷனில் தான் கேட்கணுமா? இப்படி உங்களுக்கு இல்லை, நாங்களும் அப்புறம் மெம்பர்ஷிப் ஃபீ கட்டியிருக்கோம். ஆளுக்கு 1 லட்ச ரூபா கட்டியிருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? இல்லை, நாங்கள் யார்கிட்ட கேட்குறது? அசோசியேஷனில் தான் கேட்கணுமா? உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. மெம்பர்ஷிப் ஃபீ மட்டும் 1 லட்ச ரூபா.
என்ன கட்டாமல் விடுவாங்களே இங்கே ஏன்னா? ஆம் நண்பர்களே, இடையில் எங்களது மனக்குறையை இங்கே சொல்ல அசோசியேஷனில் ஆள்களை தேட வேண்டியிருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி செக்யூரிட்டிகளை கண்டால் எங்களுக்கு கொஞ்சம் இலக்காரமாகத்தான் இருக்கும். வேறு என்ன செய்வது? இது ஒரு பெரிய கம்யூனிட்டி நண்பர்களே. 60 ஏக்கர் என்பது மிகப்பெரிய ஏரியா அல்லவா? இது நமது சென்னையின் ஒதுக்குப்புறத்தில் உள்ளது நண்பர்களே. இந்த பகுதியை செம்மஞ்சேரி என்று சொல்வார்கள். செம்மஞ்சேரி சுனாமி, நமது சென்னையை சுனாமி தாக்கிய பொழுது எங்களது அந்த கடற்கரையோர மக்களுக்காக, இந்த வசிக்கும் மக்களுக்காக இங்கே ஒரு காலனி உருவாக்கி செம்மஞ்சேரி சுனாமி காலனி என்று பெயர் நண்பர்களே. இது கொஞ்சம் சிதிலம் அடைந்துள்ளது தான் இந்த வேலை நடக்கிறது. ஆனால் இது கட்டும் பொழுதே தரமற்ற முறையில் கட்டிவிட்டார்கள் நண்பர்களே. அதனால்தான் இது பாருங்கள், டவர் எண் 34 நண்பர்களே. இது மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் மிகவும் ரம்மியமாக இருக்கும் நண்பர்களே. குறிப்பாக டிசம்பர், ஜனவரி. இது டிசம்பர், ஜனவரி என்றாலே சென்னை இசை நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கும். மார்கழி உற்சவம் என்று சொல்வார்கள். டிவிக்களில் அதிகம் பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே. இங்கு கிளைமேட், இது கடற்கரைக்கு கொஞ்சம் அருகில் உள்ளது நண்பர். இங்கிருந்து கடற்கரை சுமார் ஒரு 6-7-8 கிலோமீட்டர் வரும் என்று நம்புகிறேன். அதனால் இங்கு மாலையில் இதமான கடற்கரை காற்று வீசும். டிசம்பர், ஜனவரி மாதங்களில் பனி நன்றாகவே இங்கு பனி படர்ந்திருக்கும் நண்பர்களே. இப்பொழுது அருகில் நான் முந்தைய வீடியோவில் காண்பித்த கட்டடங்கள் இதற்கு அருகாமையில் தான் உள்ளன நண்பர்களே. இது ஒரு நீண்ட பாதை. இங்கு எல்லாவற்றிற்கும் மிகவும் சௌகரியமாக உள்ளது நண்பர்களே. இது டவர் எண் 35 நண்பர்களே. டவர் எண் 35 நண்பர்களே. இதை முழுமையாக ஒரு முறை சுற்றி வந்தால் 1 கிலோமீட்டருக்கும் இது முதல் பகுதி. இதனை முழுமையாக சுற்றி வந்தால் 1 கிலோமீட்டருக்கும் மேலாகவே இருக்கும் நண்பர்களே. ஆனால் நல்ல அழகான லான். இதை நேர்மையாக பராமரிக்கிறார்கள் நண்பர்களே. அதுதான் இங்கு மிகவும் பிடித்த விஷயம். இது டவர் எண் 36 இன்னொரு பகுதி. முன்புறம் பின்புறம். முன்பு பார்த்தது 36 டவர் எண் முன்பகுதி, அது பின்புறம் நண்பர்களே. இதுதான் முன்புறம். ஏன்னா இங்கு தான் லிஃப்ட் உள்ளது நண்பர்களே. ஒவ்வொரு டவருக்கும் 2 லிஃப்ட்டுகள் உள்ளன நண்பர்களே. மிகப்பெரிய லிஃப்ட். குறைஞ்சது ஒவ்வொரு லிஃப்ட்டிலும் 10 பேர் வரை பயணம் செய்யலாம் ஒரு அட் அ டைமில். இது டவர் எண் 36 நண்பர்களே. இது மிகப்பெரிய ஜென்செட் நண்பர்களே. இது என்டையர் யூனிட்டிற்கும் ஸ்டாண்ட்பையாக உள்ளது. இப்பொழுது அதிகப்படியாக எங்கும் கரண்ட் கட் ஆவதில்லை. ஆனால் தினமும் ஒரு 2-3 நிமிடங்கள் இதனை ஓட விட்டு ஆஃப் செய்கிறார்கள். மெயின்டெனன்ஸ் மிகவும் அருமையாக உள்ளது. மிக அருமையான லான் நண்பர்களே. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இதற்காகவே இவர்களை பாராட்டலாம். வா
பாராட்டுவது என்றால் இது ஒன்று தான் இங்கே இந்த அசோசியேஷனை பாராட்ட முடியும். இங்கே செக்யூரிட்டி வசதி நன்றாகவே உள்ளது. செக்யூரிட்டி இங்கே முன்னாடி ஆரம்பத்தில் காண்பித்து தான் என்ட்ரன்ஸ் நண்பர்களே. எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இங்கு நாம் உள்ளே யாரும் நுழைந்து விட முடியாது. எனவே பாதுகாப்பு இங்கு மிகவும் சிறப்பாக உள்ளது நண்பர்களே. நீங்கள் முந்தைய வீடியோவில் இந்த சிறிய விளையாட்டு மைதானம், இது டென்னிஸ் கோர்ட் நண்பர்களே. இந்த டென்னிஸ் கோர்ட்டில் தான் நேற்று குழந்தைகள் விளையாடி கொண்டனர். அவளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது நண்பர்களே. இங்கே அதுக்கு ஒரு கோச் வருகிறார் டெய்லியும் தினமும். அதற்கு கோச்சிங் ஃபீ உண்டு நண்பர்களே. இதோ மிக அருமையாக உள்ளது. மிகவும் நன்றாக பராமரிக்கிறார்கள் நண்பர்களே. இது டவர் எண் 38 நண்பர்களே. இங்கு வருவது எனக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் அடிக்கடி என்னால் வர முடிவதில்லை. இது பாருங்கள் நண்பர்களே, இது டவர் எண் 37. இந்த டவர் 9வது தளத்தில் எனக்கு ஒரு ஃப்ளாட் உள்ளது நண்பர்களே. நான் இப்பொழுது தான் யூடியூப்பிற்கு புதியது என்பதால் என்னால் இதனை சிறப்பாக எடிட் செய்து போட தெரியவில்லை நண்பர்களே. அதுதான் உண்மை. அதனை கற்றுக்கொண்டு இருக்கிறேன் நண்பர்களே. வர வர அதனை இன்னும் சிறப்பாக செய்ய ஏற்பாடு செய்கிறேன் நண்பர்களே. நான் எனது ஃப்ளாட்டை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. எனது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் நண்பர்களே. உங்களின் மற்ற நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.